அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹாஜத்துகள் நிறைவேறுவதற்கான மிக இலகுவான வசீஃபாவை பெரியார்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்க. இந்த வசீஃபா மிக மிக இலகுவானது. இது இவ்வளவு இலகுவானது என்ற அடிப்படையிலேயே உங்களுக்கு இந்த வசீஃபா இவ்வளவு இலகுவாக இருக்கு, இதன் மூலமாக நமக்கு பயன் கிடைத்திருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழலாம். அலிமார்கள் அமல்லையே இருந்த நபர்கள் அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லக்கூடிய வசீஃபாக்கள் இவைகள். நாங்க இதை ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். இஃப்தாருக்கு முன்பதாக ஒரு 2-3 நிமிடங்கள் நம்ம இஃப்தாருக்காண்டி அமர்ந்திருப்போம். நமக்கு டைம் தெரியும், ஒரு 6:36 6:35 இந்த மாதிரி டைம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த டயத்திற்கு ஒரு 2-3 நிமிடங்களுக்கு முன்பதாக தாங்கள் தங்களுடைய வலது கையை நெற்றியின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். நெற்றியின் மீது வைத்து வெறும் 11 முறை யா ரஹ்மானு யா ரஹ்மானு என்ற அல்லாஹுவினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை 11 முறை ஓதுங்க. அந்த 11 முறையும் தாங்கள் முழு கவனத்தோடு அதனை சொல்ல வேண்டும். எங்கேயோ கவனம் வச்சு இல்ல, முழு கவனத்தோடு யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான் முழு கவனத்தோடு ஓத வேண்டும். அதை ஓதும் பொழுது தங்களுக்கு தேவையான ஹாஜத்தை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லாஹுவினுடைய இஸ்ம கூப்பிடுறீங்க, இஃப்தாரினுடைய சமயத்துல அதை ஓதப்படுது. மனதிற்குள் யா அல்லாஹ், ரஹ்மானான அல்லாஹுவே என்னுடைய இந்த ஹாஜத்தை நிறைவேற்றித்தா, ரஹ்மானான அல்லாஹுவே என்னுடைய இந்த நாட்டத்தை நிறைவேற்றி கொடு என்ற எண்ணத்துல தாங்க அந்த 11 தடவை ஓதி முடிங்க. 1 நிமிஷம் கூட ஆகாது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் செய்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப இலகுவானது என்ற அடிப்படையில மக்கள் இதை விட்டுற வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படியே இல்லை, கஷ்டமான அமல்ல தான் பயங்கரமான ஃபைதா இருக்கும். இலகுவான அமல்கள் அப்படி இருக்கு, அது அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர் எண்ணிலடங்கா பயன் கொண்டது. எண்ணிலடங்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை காலையில ஒதுக்கிங்க, சாயந்தரம் 3 தடவை ஒதுக்கி, ரசூலுல்லாஹ் 3 தடவை தான் ஓத சொல்லி இருக்கிறாங்க. பயன் அதிகமாக இருக்கும். அப்ப இது பெரியார்களால் நமக்கு கற்றுத்தரப்படுவது. நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் எல்லா இஃப்தாரிலும் செய்து வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் அவனது மன்னிப்பை பெறக்கூடியவர்களாகவும் அவனது அருளை பெறக்கூடியவர்களாகவும் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இது போன்ற பல்வேறு தலைப்பு சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடியும் தொடர்ந்து நம்ம ரமலானுடைய நாட்கள் முழுக்க செய்யக்கூடிய அற்புதமான அமல்களை நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவற்றை ஐ பட்டன்ல, என் கார்டில், டிஸ்கிரிப்ஷன்ல, மேலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் செய்யறேன். தாங்க பார்த்து கொள்ளுங்க. தாங்க ரமலானுடைய வசீஃபாக்கள் தனி பிளேலிஸ்டே இருக்கு, அதையும் நான் இன்ஷால்லா என் கார்டில் கொடுக்குறேன். நீங்க இதுக்குள்ள போனீங்கன்னா ரமலான் சம்பந்தமா நம்ம போட்டிருக்கிற எல்லா வசீஃபாக்களும் தங்களுக்கு வந்துடும். இலகுவான முறையில் தாங்க அமல் செய்து கொள்ளலாம். தங்களுடைய ரமலானை கடைசியில ஈதனுடைய நாளை நம்ம திரும்பி பார்க்கும்போது மன நிறைவானதாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துவா செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும், முசீபத்துகளிலிருந்தும், கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும், செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.